அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நீர்ப்பாசனம் குறித்து. இந்த நீர்ப்பாசனத்தோட முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த பயிர்கள்லாம் ஆற்றங்கரை ஓரத்தில் வளர வேண்டிய பயிர்கள்னு எழுதப்பட்டிருக்கோ, அதாவது தென்னை, வாழை, பாக்கு, மஞ்சள், கரும்பு, தண்ணி தான் அடிப்படை. அதில் நோய் வர்றதுக்கு, அதில் ஒரு முறையான விளைச்சல் வராமல் இருக்குன்னா அது காரணம் முதல் காரணம் தண்ணி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் தென்னை மரத்தில் பார்த்தா அடி இலை மஞ்சளாக இருக்கிறது, பாக்கில் பேன் தொல்லை வர்றது, அதே மாதிரி வாழையில் பெரும்பாலான நோய்கள் வர்றது. பொதுவான ஈரம் இருக்கணுங்க, காயக்கூடாது, வேர் காயக்கூடாது, பொதுவான ஈரம் இருக்கணும். இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொதுவான சொலவடை. எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா கொடுத்து அந்த பயிரை அழுக வச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா தண்ணி கொடுக்காம விட்டுறது. அது மற்ற பயிருக்கு ஓகே, இந்த 5 பயிருக்கு செய்யக்கூடாதுங்க. ஒரு பொதுவான ஈரம் வச்சுக்கணுங்க. மண்ணை தோண்டி பார்த்தோம்னா ஈரம் இருக்கணுங்க. மண்ணை பிடிச்சி எடுத்து இப்படி கட்டி பிடிச்சோம்னா, இப்படி அமுக்குனா, இப்படி விட்டோம்னா ஒரு கொலக்கொட்டையாட்டம் நிற்கணும், உதிரக்கூடாது, கொலக்கொட்டையாட்டம் இருக்கணும். அதை மண்ணை கீழே போட்டு கையில் பார்த்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கு, ஒரு ஈரப்பதம் தெரியணும். இதுதான் அளவு. இது இருந்தாலே உங்களுக்கு எந்த விதமான நோய் பூச்சி தாக்கம் வராது. அது கூட நம்ம எல்லா சத்துக்களையும் கொடுத்துக்கலாம், எல்லா கவனமும் கொடுத்துக்கலாம். ஆனால் தண்ணீர் அவசியம், அதுக்கேற்ற மாதிரி இடைவெளியில் கொடுத்துக்கோங்க. இது ஒன்று. தண்ணி கொடுக்கக்கூடாத பயிர் அது, ரொம்ப முக்கியமான பயிர் பலா, 2வது எலுமிச்சை. 10 நாளைக்கு ஒரு முறை, 12 நாளைக்கு ஒரு முறை. சப்போட்டா 15 நாளைக்கு ஒரு முறை. ரொம்ப தண்ணி கொடுக்க வேண்டிய பயிர் அது. 10 நாளைக்கு உள்ள தண்ணி கொடுத்தோம்னா மரம் போயிடும். ஆரஞ்சோட வகைகள், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த பப்ளி மாசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான எலுமிச்சை வகை பயிர்கள் 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும். பலா, வீட்டில் வச்சுருக்க பலாலாம் ஏன் பூக்கலை, ஏன் காய்க்கலை, ஏன் நோய் வருது, ஏன் கீழே விழுந்துருது, பூ கொட்டுது? அளவுக்கு அதிகமான தண்ணீர், டெய்லி தண்ணி, மரத்தை சுற்றி 40 லிட்டரு 50 லிட்டரு கொடுக்கறது. பலா அந்த மாதிரி பயிர் கிடையாதுங்க. பலா மரத்தை நம்ம மரம் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம், மர வேலைகளுக்கு. ஏன்? அதோட கடினத்தன்மை எப்போ வரும்? தண்ணி இல்லாமல் இருந்தால் வரும். சொதன்னு தண்ணி வச்சோம்னா வராது. 2வது இந்த மாதிரி பயிர்கள். அடுத்து பொதுவாக எந்த பயிருக்குமே 2 அல்லது 3 நாள் தள்ளி தான் தண்ணி கொடுக்கணும். எந்த வகை நிலத்துலையும் கம்மி தண்ணி கொடுக்கணும். அதே நேரத்தில் மாடி தோட்டம் எப்படி கொடுக்கணும்? மாடி தோட்டத்தில் டம்ளரில் தான் தண்ணி தரணும். எனக்கு தினசரி மாடிக்கு போகணுங்க, எல்லா செடியும் நான் பார்க்கணும், டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா எதில் தண்ணி ஊற்றணும்? டம்ளரில் தண்ணி ஊற்றணும். காஃபி குடிக்கிற டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி கொடுக்கணும். 1 டம்ளர், தேவைப்பட்டால் 2 டம்ளர், மிஞ்சி போனால் 3 டம்ளர். எந்த மாடி தோட்டத்துக்கும் 3 டம்ளருக்கு மேலே தண்ணி தேவையே படாது. ஏன்? நேற்று கொடுத்த தண்ணியே அந்த தொட்டியில் இருக்கும், அது கீழே குறைஞ்சிருக்கும், இங்கே இருக்கும், பாதியில் இருக்கும், மேலக்க மண்ணு தான் காஞ்சிருக்கும். இதை மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. தண்ணி சொதன்னு இருந்தால் முதல் அறிகுறி என்ன? அடி இலை மஞ்சளாகும், இலை கிளிப்பச்சைக்கு வந்துடும், பழுப்பு நிற புள்ளி இருக்கும், சிவப்பு புள்ளி இருக்கும். எப்படின்னாலே நம்ம அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்குறோன்னு அர்த்தம். கம்மி தண்ணி பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரேயரில் தண்ணி வச்சுக்கிட்டு எந்த ஒரு இடுப்பொருளை கலந்து மேலே தெளிக்கணும், இலைகளில் தெளிச்சுக்கணும். வரக்கூடிய வறட்சியை மனசில் வச்சு, இலைகள் மூலமாக தான் அந்த பயிர் தண்ணி எடுத்துக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக தெளிப்பு பண்ணலாம். பேட்ரி ஸ்ப்ரேயரில்
அல்லது வந்து முதுகில் கட்டி அடிக்கக்கூடிய மேனுவல் ஸ்ப்ரேயரு அல்லது பவர் ஸ்ப்ரேயர், எப்படினாலும் ட்ரோனு தெளிச்சுக்கலாம். சரிங்களா? நீர்ப்பாசனம் தான் நம்ம விவசாயத்தோட அடிப்படை. மீண்டும் சந்திப்போம்.